கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1914 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 18 அதிகாரம் 10வது வசனம், அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார். கொஞ்ச காலம் கீழ்ப்படிந்து கொஞ்ச காலம் கீழ்ப்படியாமல் இருப்பீர்களானால் நன்மை தீமையாக மாறிவிடும். எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு, வேத புத்தகத்திற்கு, பைபிளுக்கு, அதில் உள்ள வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து கற்றுக்கொண்டு கை கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சத்தம் அற்புதமானது. அவருடைய சத்தம் உங்களை அதிசயங்களை காண பண்ணும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் விரோதமாய் எழும்பி இருக்கிறீர்கள். எச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தரே தேவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு தீங்கும் வரும் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவர் உள்ளத்திலும் உம்முடைய வார்த்தைகள் பிரதிபலிக்கட்டும். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் உம்முடைய வார்த்தைகள் புகுந்து அவர்களை மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஒரு மாற்றத்தை ஜனங்களுக்குள்ளே தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் மேன்மையானது, கர்த்தருடைய சத்தம் ஆசீர்வாதமானது. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய ஒவ்வொருவருடைய மனதையும் ஏவியருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.